யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த நாள் இயேசு தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்திய நாள். யோவான் மனந்திரும்புங்கள் என்று அழைத்த மனிதர். அவர் ஒரு ராஜா இல்ல, ஆனா தேவனுக்கு முன்பாக நின்ற தீர்க்கதரிசி. அவர் சொன்னார், என் பின்னால் வருபவர் என்னை விட வலிமையானவர். அந்த கூட்டத்திலே இயேசு வந்தார். யோவான் அவரை பார்த்ததும் நடுங்கினார். நான் உம்மிடம்தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றார். ஆனா இயேசு அமைதியாக சொன்னார், இப்போது இப்படியே இருக்கட்டும். யோவான் இயேசுவை தண்ணீரில் முழுக வைத்தார். இயேசு வெளியே வந்த அந்த கணம் வானம் திறந்தது. இது சாதாரண காட்சி இல்லை, தேவன்தானே சாட்சி கொடுத்தார். ஆவியானவர் புறா போல இறங்கினார். வானத்திலிருந்து குரல், நீ என் அன்பான குமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த இடத்தில்தான் மக்கள் புரிந்தார்கள், இவர் யாரோ சாதாரண ஆசான் இல்லை, இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆனா இயேசு உடனே மேடையில் ஏறி பேசவில்லை, அவர் அதிசயம் காட்டவில்லை. ஆவி அவரை வனாந்தரத்துக்கு அழைத்துச் சென்றார். 40 நாள் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மனித உடல் முழுமையாக பலவீனமாகும் நேரம். அந்த நேரத்தில் தான் சாத்தான் வந்தான். அவன் கேள்வி எளிதானது போல தெரியும், ஆனா அதுக்குள்ள விஷம் இருந்தது. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இந்த கல்லை அப்பமாக்கு. அது பசியை பற்றிய சோதனை இல்லை, தேவனை நம்புவாயா அல்லது உன் சக்தியை நம்புவாயா என்ற சோதனை. இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மட்டும் வாழ்வதில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே வாழ்கிறான். 2வது சோதனை, உலகத்தின் அதிகாரம், மகிமை, எல்லாம் உனக்கு தருவேன். இயேசு தெளிவாக சொன்னார், உன் தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். 3வது சோதனை, தேவன் உன்னை காப்பாற்றுவாரே, குதிச்சு பார். அது விசுவாசம் போல தோன்றும், ஆனா உண்மையில தேவனை சோதிப்பது. இயேசு சொன்னார், உன் தேவனை சோதிக்காதே. அந்த இடத்திலே சாத்தான் தோற்றான், பலத்தினால் அல்ல, வார்த்தையினாலே. இயேசு ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார். அவர் போன இடமெல்லாம் மக்கள் கூடினார்கள். நாசரேத்துக்கு வந்தார். அவர் வளர்ந்த ஊர். சபையில் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் ஏசாயா புத்தகத்தை வாசித்தார். கர்த்தருடைய ஆவி என்ன மேல் இருக்கிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். பிறகு சொன்னார், இந்த வசனம் இன்று உங்கள் முன்னிலையில் நிறைவேறியது. அந்த வார்த்தை மக்களை அதிர வைத்தது. இவனா யோசேப்பின் மகன் என்று சந்தேகம். அதே வாய்கள் அடுத்த நிமிஷம் அவரை கொல்ல நினைத்தது. ஆனா அவருடைய நேரம் அன்று இல்லை. அவர் அவர்களிடையே நடந்து போனார். அப்புறம் அவர் சீஷர்களை அழைக்க ஆரம்பித்தார். சீமோன் பேதுரு ஒரு சாதாரண மீனவன். ஒரு இரவு முழுக்க மீன் இல்லை. இயேசு சொன்னார், ஆழத்துக்கு போய் வலை வீசு. பேதுரு செய்தான். வலை கிழியும் அளவுக்கு மீன். அந்த அதிசயத்தில் பேதுரு தன்னை பார்த்தான். நான் பாவி என்றான். இயேசு சொன்னார், பயப்படாதே, இனி மனிதர்களை பிடிப்பவன் ஆகுவாய். அந்த நாளில் ஒரு தொழில் ஒரு அழைப்பாக மாறியது. இயேசு உடலை மட்டும் குணமாக்கவில்லை, மனசையும் குணமாக்கினார். பாவிகளோடு உட்கார்ந்தார். நிராகரிக்கப்பட்டவர்களை